அனைவருக்கும் வணக்கம். நமது காக்கி சட்டையிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் கங்குவா சீரிஸ் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இது டே 7க்கான வீடியோ தான். இதுக்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆப்ரேஷன் கங்குவா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் சொல்லியிருக்கீங்க புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நீங்கள் கவர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அதே மாதிரி பண்ணுவோம். முதலாவது கேள்வி, இயற்கை வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பிளினி. இரண்டாவது கேள்வி, வாதாபி கொண்டான் என அழைக்கப்படும் பல்லவ அரசர் யார்? இதற்கான சரியான விடை முதலாம் நரசிம்மவர்மன். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் ஒன்று, மாமல்லன் அப்படின்னும் அழைக்கப்படுறவர் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான். மூன்றாவது கேள்வி, கொற்கையின் தலைவன் என பாராட்டப்படும் அரசர் யார்? இதற்கான சரியான விடை நெடியோன். நான்காவது கேள்வி, சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் 2 கோள்கள். இதற்கான சரியான விடை வெள்ளி மற்றும் யுரேனஸ். இந்த 2 கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடிகார திசையில் சுற்றக்கூடியது. மற்ற அனைத்து கோள்களுமே எதிர்கடிகார திசையில் சுற்றக்கூடியது, அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றக்கூடியது தான் மற்ற கோள்கள். ஐந்தாவது கேள்வி, சம பகலிரவு நாட்கள் அப்படின்றது இதற்கான சரியான விடை மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. இந்த 2 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா பகலும் இரவும் சமமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 2 நாட்கள். ஆறாவது கேள்வி, இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஹர்ஷர். ஏழாவது கேள்வி, சிந்து சமவெளியில் அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இதற்கான சரியான விடை மொகஞ்சதாரோ. எட்டாவது கேள்வி, ஹர்ஷ சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை பாணர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பாணப்பட்டர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. ஒன்பதாவது கேள்வி, தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்றவர் தான் இந்த தேசிய உறுதிமொழியை எழுதியிருக்கவர். பத்தாவது கேள்வி, முதலில் நில வரைபடத்தை அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? இதற்கான சரியான விடை தாலமி. 11வது கேள்வி, ரிக் வேத காலத்தில் ஜீரண்யா எனப்படும் உலோகம் எது? இதற்கான சரியான விடை தங்கம். 12வது கேள்வி, சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த சமணத்துறவியோடு சரவணபலாவுக்கு சென்றார்? பத்ரபாகு என்ற சமணத்துறவியோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பார் சந்திரகுப்த மௌரியர். 13வது கேள்வி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்ன விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1990. 14வது கேள்வி, அறுவை சிகிச்சையை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை சுசுருதர். 15வது கேள்வி, உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? இதற்கான சரியான விடை நியூசிலாந்து. 16வது கேள்வி, தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஏப்ரல் 24. 17வது கேள்வி, அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை H.C. வெல்ஸ். 18வது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர். இதற்கான சரியான விடை 13 லட்சம். 19வது கேள்வி, வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடலின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான சரியான விடை சிறுபானாற்றுப்படை. 20வது கேள்வி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை காளிதாசர். 21வது கேள்வி, சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை 40. 22வது கேள்வி, பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலை பற்றி கூறும் நூல். இதற்கான சரியான விடை மிலிந்த பன்கா. 23வது கேள்வி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? இதற்கான சரியான விடை 28. 24வது கேள்வி, உலகிலேயே அதிக மக்களடர்த்தி கொண்ட நாடு எது? இதற்கான சரியான விடை மோனக்கோ. 25வது கேள்வி, உலகின் 6வது பெரிய கண்டம் எது? இதற்கான சரியான விடை ஐரோப்பா. 26வது கேள்வி, சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை 1688. 27வது கேள்வி, உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இதற்கான சரியான விடை 5. 28வது கேள்வி பொறுத்துக. கோள்கள் அதனுடைய துணைக்கோள்கள் தான். யுரேனஸ் அப்படின்னா டைட்டானியம், சனி டைட்டன், நெப்டியூன் ட்ரைட்டன், வியாழன் கனிமீடு. 29வது கேள்வி, நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள் மற்றும் எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? இதற்கான சரியான விடை 395 உறுப்புகளும் 22 பகுதிகளும்
8 அட்டவணைகளும் இடம்பெற்றிருந்தன. 30வது கேள்வி, நிறையுடைய அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம். இன்றைக்கான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டெய்லி நம்மளுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகியிருக்கு. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.